ஆ ஹாய் ஹலோ நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, கேப்டன் இஸ் திஸ் பேட்டில் ஃபீல்ட் ஹியர்ன்ற மான்கவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம்பா. போன எபிசோடில் நடந்துக்கிட்டா நம்மளோட பில்லை வந்து நம்மளோட பட்லர் அடிக்க பேத்திக்கல நம்ம ஹீரோயின் குறுக்களை வந்து தடுத்து மாஸ் காட்டியிருப்பா. அப்போ என்ன நடந்துக்கிட்டா நம்மளோட க்ரௌன் பிரின்ஸ் நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பான். அப்படியே அந்த பில்லை கோச்சிட்டு போய்த்திருப்பான் அந்த இடத்த விட்டு ஒரு மாதிரி கோவமாவே. அப்போ நம்மளோட சோனியாவுக்கு கொஞ்சம் சந்தேகமாக வந்துருக்கீங்க. நம்மளோட சோனியா ஹேட்டரிப்பா, இது நீ தானா ரோசலின், இது உண்மையிலேயே நீ தானா அப்படின்ற மாதிரி கேட்கும் நம்ம ஹீரோயின். ஆமாம், அதில் என்ன சந்தேகம் உண்டைக்கல, இல்லை நீ கொஞ்சம் சேஞ்ச் ஆகின மாதிரி இருக்கியா அப்படின்ன மாதிரி. அதான் நான் கேட்டேன், எடுக்கல நம்ம ஹீரோயின் நினைக்கிறா இது நான் எதிர்பார்த்தேன். ஃபீமேல் லீடு உண்மையிலேயே கொஞ்சம் என் மேலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற போல எனக்கு விளங்குது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் பட்லரும் பேசிட்டு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இப்போ பட்லர்கிட்ட நிறைய ஆக்கள்லாம் எடுக்கணும் உண்டு. பட்லரும் சொல்லிட்டு இருந்திருப்பார், ஆமாம் ஜென்ரல் ஆஃபீஸருக்கு நிறைய ஆக்கள் எடுக்கணும், அதில் உங்களுக்கு யாராச்சும் மனசில் இருக்காங்களா இருந்தால் சொல்லுங்க டேக்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் எனக்கு ஒரு ஆள் இருக்கியே, நான் சொல்கிறேன் டேக்கல. அங்கே ஒருத்தன் என்ட்ரியை கொடுக்குறான், அவன்ற பேர் நியோன். அவன் வந்து நம்மளோட பில்லா இருக்கா அவோட ரொம்ப க்ளோஸான ஆள். வந்து இவரும் சேர்ந்து நம்மளோட ஹீரோயின்ற இந்த டச்சுக்கு வந்து துரோகம் செஞ்சிருப்பாங்க. இவன் வந்து நிறைய ஊழல்லாம் பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோன்ற டச்சில் இருந்து. அதை பற்றி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குறான். அவன் சொல்லிட்டு இருக்கா அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும் உண்டு. நம்ம ஹீரோயின் கடுப்போட என்னாண்டு கேட்கும். அவன் சொல்கிறான், உங்களுக்கு எவ்வளோ தைரியம், பில்லாவை எப்படி நீங்கள் எதிர்த்து பேசியிருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களோட டச்சுக்காக 3 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், நாங்கள் என்னையை வந்து இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லிச்சிங்க நீங்கள் கத்திட்டு இருக்கான். அப்பா தெளிவர் நம்ம ஹீரோயின் வர கண்டுபிடிச்சிட்டா. அவன் கெட்ட வேண்டி நினைச்சி நம்ம ஹீரோயின் வர வேலையை ரிசைன் பண்ண வச்சுட்டா போல. அதில் கடுப்பட வந்து கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, எது செய்யணும் எது செய்ய போகிறான் என்கிட்டே வந்து நீ ஆர்டர் கொடுக்குற அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும். அவன் 3 வருஷம் அந்த டச்சுக்காக உழைக்கிறேன், என்ன எப்படி ஏன் வெளியே அனுப்புறீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறான், கடைசியாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், என்னையை மட்டும் இப்போ திரும்ப நீங்கள் இந்த டச்சில் எரிக்க விட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது, என்ன சொல்கிறீங்க நீங்கள் டெக்கில். நம்ம ஹீரோனு கடுப்பாகுது, இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று நான் டீச் பண்ணியே ஆகணும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. நான் முன்னாடி ஆர்மியில் இருந்தேன், அந்த பவர்லாம் இங்கே காட்டினேன்டா, என்னைய பற்றி என்ன நினைப்பான், இந்த டச்சை பற்றி எல்லாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாள் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு கடுப்பாயிட்டு இருந்து. இப்போ ஒன்றும் செஞ்சிக்கல நிலைமையில நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறேன் பாருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் முறைச்சபடி பார்த்துட்டு இருக்கீங்களே. அங்கே ஒரு சத்தம் கேட்கு, யாருன்னு பார்த்தா பின்னால் நம்மளோட கமெண்டர் வந்துருப்பார், டச்சேஸ் அப்படின்ட்டு ஓடி வந்துருப்பார். நம்ம ஹீரோயின் வந்துட்டான்டா ஆள் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிப்பா. அப்போ நம்மளோட நைட் கமெண்டர் அரோனை பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்லிட்டீங்க, இந்த லியோன்றவன் வந்து இந்த மென்ஷனை விட்டு வெளியே போகணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஒரு மாதிரி. அப்போ நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க இந்த ஆள் அப்படின்ன மாதிரி நம்மளோட நைட் கமெண்டர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே நியோன் தான் இருந்திப்பா. அவனை பார்த்தோன்னே நைட் கமெண்டர் அரோன் அப்படின்ன மாதிரி அவனுக்கு அள்ளு விட்டுருக்கீங்க அவரை பார்த்தோன்னே. அப்போ நம்ம ஹீரோயின்ஸ் என்னத்தை நினச்சி பார்த்துவிட்டு, அப்போ இதுக்குத்தான் நான் சொன்னீங்க நீங்கள் இப்போ இந்த ஆளை கூட்டிகிட்டு போகிறேன் வெளியே அப்படின்ன மாதிரி தலைவன் கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு இருந்திருப்பான். தரண்டு குடிக்க இழுத்துட்டு போய்த்திருப்பான் தலைவன் கத்த. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா சரி அவன் செத்துட்டாங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பா. அப்போ பட்லர் சொல்லிட்டு இருப்பார், மயிலடி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு யாரோ ஒருத்தனை தெரிஞ்சிருச்சு அப்படின்ன மாதிரி, அவரை பேரை சொன்னீங்கன்னா நான் அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்மளோட ஹீரோயின் செல்வா, அவன்ற பேரை வந்து எரோடிட் அப்படின்ன மாதிரி, எனக்கு புரிஞ்சுது மேடம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு போவான். அந்த எரோடிட்ன்றவனை காட்டுறாங்க. அவன் வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கியா, அவன் தான் வந்து ஒரு காமனர். அவன் அந்த காமனராக இருந்துக்கிட்டு அந்த அகாடமிலேயே பெஸ்ட் ரேங்க் எடுத்து நிறைய ஸ்கோர் எடுத்து முன்னால் வந்திருப்பான். அதை பார்த்த க்ரௌன் பிரின்ஸ் அவனை நம்மளோட க்ரௌன் பிரின்ஸுக்கு கீழே ஒரு ஆஃபீஸராக நியமிச்சிருப்பாங்க. அவன் வந்து உண்மையிலே ரொம்ப திறமையான ஆள் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு, இந்த உலகத்தில் என்னென்ன எனக்கு தெரிஞ்சிக்கோ அது எல்லாத்தையும் நான் வச்சு இந்த டச்சியை கண்டிப்பாக மேலே உயர்த்துவேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் எனக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிக்கோ அதெல்லாம் வச்சு இந்த டச்சியை நான் கண்டிப்பாக ஒரு நாள் மேலே வசத்துவேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. கட் பண்ணா, எங்களோட அப்பா உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, அது உனக்கு பிடிச்சிருந்திக்கா ரோசலின் அப்படின்ன மாதிரி ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கா. அது உண்மையிலேயே ரொம்ப கூலாக இருக்கீங்களே அந்த வில்லா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வில்லாண்ட நம்மட வில்லா இல்லை, அது வந்து ஒரு மென்ஷனை கொடுத்துருக்காங்க கிஃப்டா. அதை பற்றி நம்ம ஹீரோயின், நான் இன்னும் அதை பார்க்கல ஆனால் எனக்கு பிடிச்சின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. ஆமாம் நிறைய ட்ரெஸ்ஸு ஜுவல்லரி எல்லாம் தந்துருக்காங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பா நம்மட சோனியா. அப்போ அங்கே ஒரு ஆள் டச்சஸ் நம்மட எரடிட்டு வந்துட்டார் அப்படின்ன மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் உள்ளே வாங்க அப்படின்ன மாதிரி சொல்லுவான். அங்கே வாரான் அவன் ஒரு மாதிரி மாசா க்ரீன் கலர் ஹேர் வச்சுக்கிட்டு. அதை பார்த்தோன்னே நம்மட சோனியா சொல்லிட்டு இருக்கா, சரி இப்போ நான் வெளியே போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அப்போ இந்த வழி மெயிலேடி அப்படின்ன மாதிரி நம்மளோட பட்லராக கூட்டிகிட்டு போகிறார். நம்மளோட ஹீரோயின் சொல்கிறா, வந்து உட்காரு அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சுற்றி வளைச்செல்லாம் பேசிக்க மாட்டா, உடனடியாக விஷயத்த சொல்லிடுவா. நாளையிலேருந்து உண்ட ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கி அப்படின்ன மாதிரி சொல்லுவான். அவனா சாக்கோட முழிச்சிட்டு இருப்பான், எது நாளையிலேருந்து ஒர்க் பார்க்கணுமா அப்படின்ன மாதிரி. அவனுக்கு ஒன்றும் புரிஞ்சிரியா, இப்போ வேலைக்கு ஆள் வந்துருப்பார். நம்மளோட பட்லர் சின்னத்தை நம்ம ஹீரோயின் சொல்கிறா, பட்லர் எல்லா விஷயத்தையும் கூட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்கு.
நீங்க எப்போ ஒர்க் ஆரம்பிக்க நல்லா இருக்கீங்க. 1 மந்த், 1 வீக் அப்படியெல்லாம் ரெஸ்ட் எடுக்காம இப்பவே ஆரம்பிச்சிருங்க. நீங்க ட்ராவல் பண்ணி வந்து உங்களோட உடம்பெல்லாம் சோர்வா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஒர்க் பார்த்தா நல்லா இருக்கீங்க அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் பேசிட்டே இருப்பா. அப்ப திடீர்னு நிறுத்துங்க, நிறுத்துங்க அப்படின்ன மாரி சொல்லிப்புட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். என்ன இது நீங்க திடீர்னு மாதிரி ஒர்க் எடுத்துக்கணும்னு சொல்றீங்க. நான் அதுக்கு தகுதியான ஆளா இல்லையான்றத நீங்க உண்மையிலேயே பார்க்கவே இல்லையான்றீங்களா நம்ம ஹீரோயின் சொல்றா. எனக்கு வந்து நிறைய டேலண்டான ஆட்களை குயிக்கா கண்டுபிடிச்சி வேலையில சேர்க்கறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கு. அதெல்லாம் அவனை சேர்த்தேன்றான் நம்ம ஹீரோயின். வேற வார்த்தை பேசிக்க மாட்டான். நம்மட சோனியாவும் போய்க்குள்ள ஒரு மாதிரி வில்லத்தனமான லுக்க விட்டுட்டே போய்த்திருப்பா. நம்ம ஹீரோயின் சொல்றா, ஆல்ரைட் ஸோ என்ன நீ உன் மைண்டை மாத்திக்கல மாட்டியா, இங்கே வேலை செய்ய விருப்பம் இல்லையாண்டிக்கல. அவன் ஒன்றும் செய்யல, அவன் முழிச்சிட்டு இருப்பான் பேன்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா, என்ன உண்ட முடிவை சொல்லு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டே நம்ம ஹீரோயின் சொல்லல. அவன் சொல்லிட்டு இருக்கான், இல்லை நான் ஒரு காமனர், இந்த ஜொப் எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரியா, நான் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கேன் அதான் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் உன்னோட பதிலை கேட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லுவா. ஒரு வார்த்தையும் பேசாம அவனா கடும் குழப்பத்தில் ஒரு மாதிரி செல்லுவான். நம்ம ஹீரோனை பற்றி நீங்கள் என்ன செய்ய விரும்புறீங்க, உங்களோட டஜ்ஜிக்கு வந்து என்னைய வேலையில் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு எல்லா அந்த கேவலமான கேஸையும் எனக்கு மேலே போட்டு என்னைய ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறீங்களா, அப்படி ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கோ, எல்லா தப்பையும் எண்ணெயில் போட போகிறீங்களோ, உடனடியாக வேலைக்கு சேர்க்குறீங்க அதான்ட்டு நான் யோசிக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் இல்லை, நீ என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரிய, ஆனால் உண்மையிலேயே என்னடா எனக்கு அதிக திறமையாக இருக்கிறாக்கள் எனக்கு குயிக்காக வேலைக்கு சேர்க்கணும், அந்த ஒரே ஒரு காரணத்தெல்லாம் நான் வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்டோன்னே ஒரு மாதிரி நம்ம ஹீரோனை குறுகுறுன்னு பார்க்குறான். எது டேலண்ட் இருக்கிறாக்கள உடனடியாக வேலைக்கு சேர்க்குறீங்களா அப்படின்ன மாதிரி அவன் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறான், இவன் உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி, இவன் ஆக்களை பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணுறான். இப்படித்தான் இவங்ககிட்ட இப்படித்தான் நம்ம பழகணும் அப்படின்ற மாதிரி உடனடியாக இவன் ஜட்ஜ் பண்ணிடுறான் ஆக்கள் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் எனக்கு சுற்றி வளைஞ்செல்லாம் பேச தெரியா, டேலண்டான ஆக்கள்லாம் உண்மையிலேயே வேலைக்கு சேரணும், எனக்கு இருக்கிற ஒர்க்குக்கு உடனடியாக ஆக்களை ஒர்க் பண்ண வைக்கணும் இந்த டச் இருக்கிற நிலைமைக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துட்டு இருப்பா. அப்போ அவன் பார்க்குறான், என்னை புரிஞ்சிக்கு மேடம், நான் என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் நாளையில இருந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லுவான். நம்ம ஹீரோயினா சரி நோ ப்ராப்ளம், உங்களுக்கான ரூம் இந்த மென்ஷன்லேயே அரேஞ்ச் பண்ணி கிடக்கு, அதில் அங்கே போய்த்து ரெஸ்ட் எடுங்க நீங்கள் பெஸ்ட்டு அப்படின்ன மாதிரி சொல்லுவா. உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி அனுப்பிடுவான். அவன் வெளியே வந்தது பிறகு யோசித்துட்டு இருப்பா, என்ன நடந்துக்கு இப்போ அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் தான் யோசித்து பார்க்குறான். அவள் சொன்னதில் வந்து உண்மையிலேயே ஒரு பொய்யும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காமனரை டக்குன்னு இவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு சேர்த்தது முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன் வாழ்க்கையிலே அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருப்பான். அவன் பார்க்குறான், அவள் வந்து பேஸில் ஒரு ரியாக்ஷனும் காட்டலை, அப்படி இருந்து அவட பேச்சில் ஒரு தடுமாற்றமும் பலங்கலை. அவள் சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்கணும்னு அவன் நினைச்சிட்டே வெளியே வரைக்கல. நீங்கள் வெளியே வந்துட்டீங்களா, உங்களை நான் முன்னாலே பார்த்தனே அப்படின்ன மாதிரி ஒரு சத்தம். அவன் யாருன்னு பார்த்தா நம்மளோட சோனியா இருப்பான். அந்த இடத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ரோசலின் வந்து அப்படித்தான், அவள் வந்து உங்களோட கொஞ்சம் முறைச்ச மாதிரியே ரொம்ப கொடூரமாக தான் அவள் நடந்துட்டு இருந்திப்பானா. அவளோட பர்சனாலிட்டியே அப்படித்தான். அவள் வந்து ரொம்ப தனிமையில் இருந்தாள் தானே, அதில் அவள் அப்படி மாறிட்டா. நீங்கள் ஒன்று மனசில் வச்சிக்கலாங்க அப்படின்ன மாதிரி பாவமாக சொல்லிவிட்டு வில்லத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கா. உள்ளே ஏதாச்சும் தப்பாக நடந்திக்கிட்டா ஒன்றும் மறைக்காம நைட்டோ உண்மையை சொல்லிடுங்க அப்படின்ன மாதிரி சொல்கிறா. ஒரு மாதிரி வில்லத்தனமான ஃபேஸை வச்சுக்கிட்டு அவங்க என்ன அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்ன மாதிரி சொல்லிடுறான். அவன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணவும் சரி குட் பை ஃபைன் அப்படின்ன மாதிரி கிளம்புறான். அப்போ போய்களே யோசித்து பார்க்குற அந்த பொம்பளை இவன் வந்து க்ரௌன் பிரின்ஸோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்ன மாதிரி. அவகிட்ட அதிகமாக நம்ம ஒரு கெட்ட இம்ப்ரெஷன் வச்சலன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். இருந்தாலும் அவளோட பர்சனாலிட்டியை வந்து பார்த்தா அவள் வந்து ஒரு மாதிரி உள்குத்தா இருக்கு அவளோட பேச்சிலேயே அப்படின்ன மாதிரி. அவள் ஏதோ ஒரு எமோஷனலை வச்சு என்னைய பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இந்த ஃபீல் ஆகினிக்கு அப்படின்ன மாதிரி தலைவன் நினைச்சிட்டு போகிறான். கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி என்னடா இவன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் குறுகுறுன்னு பார்த்துட்டு இப்போ யாரை பார்க்குறேன்னு பார்த்தா நம்மளோட க்ரௌன் பிரின்ஸ் தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு டச்சஸ் என்ன செய்றீங்க நீங்கள் அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருப்பார். நம்ம ஹீரோயினா உனக்கு என்ன வேணுன்னு கேட்கல. அவன் சொல்லிட்டு இருப்பான், எனக்கு ஒரு குதிரை வேணுங்க, அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா மாடர்ன் வேர்ல்ட்லாம் குதிரை இல்லை, இந்த உலகத்தில் அப்போ குதிரை இருக்கு அப்படின்ன மாதிரி. இது எப்படி இருந்தாலும் இது ஒரு புக்கில் இருக்கிற ஃபேண்டசி வேர்ல்டு தானே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பா. அவன் சொல்லிட்டு இருப்பான், நாங்கள் குதிரையில் போகலான்னு இருக்கேன். டச்சஸ் என்ன சொல்கிறீங்க நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுறாண்டா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாயிருவா, எது குதிரையில் ரைடு பண்ணுறதா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்க பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆனால் எனக்கு தான் குதிரை ஓட்ட தெரியவே, உங்களை வந்து என் சர்வன்ட்டை சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த குதிரையை போய் உங்களுக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுங்க நீங்கள் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி அனுப்புகிறா. அவன் பார்க்குறான், பார்த்து போட்டு கக்கப்புக்காண்டு சிரிப்பான். எது டச்சஸி குதிரை ஓட்ட தெரியாவா அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டச்சஸை பற்றி சொல்லிட்டு இருக்கான். டச்சஸ் எனக்கு எந்த சர்வன்ட் வேணா, நீங்களே வந்து இடத்த காட்டிங்கன்னா நல்லா இருக்கீங்களே. நம்ம ஹீரோயின் கடுப்பாயிருவா, ஒரு முறைச்சிட்டு
சிரிச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின். ஆனா கிரவுன் பிரின்ஸா சிரிச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின். அனோயிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொலோ பண்ண என்ன கூட்டிட்டு போவா. பார்த்தா அந்த குதிரையெல்லாம் வைக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க டச்சஸ் நம்ம ஹீரோ. அப்ப வந்த உடனே நம்ம ஹீரோயின் சொல்றா, உனக்கு பிடிச்சத நீ எதை வேண்டாலும் சாய்ஸ் பண்ணிக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நான் நினைக்கிறேன் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவான் அவனோட ரைடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு போவா. அப்ப அவன் சொல்றான், டச்சஸ் கொஞ்சம் நில்லுங்க, நீங்களும் உன்னை ட்ரை பண்ணா எப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு குதிரையை உன்னை இழுத்துட்டு வரான் நம்ம ஹீரோயின். பாக்குற என்னண்டு அப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், வெளியே பாருங்க வெதரும் ரொம்ப நல்லா தான் இருக்கு, அப்ப வந்து ஒரு ரைடோன போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா அனைத்தான் குதிரை ஓட்ட தெரியவடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒன்றும் உசுமமா பார்த்துட்டு இருந்து விடு. சரி ஓகேன்னு கிளம்பிருப்பா. அப்போ அவன் குதிரையை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க உட்காருங்க மேடம், நான் வந்து உங்களோட அந்த கைத்தை பிடிச்சிட்டு இழுத்துட்டு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி. அந்த கைத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நான் நடந்து வரேன், நீங்க உட்கார்ந்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயின் நம்பி பேத்திருப்பா. போனா நம்ம ஹீரோயின் எப்படி ஏறுற, இந்த ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கேட்கல. அவன் சொல்றான், நான் ஒரு லிஃப்ட் தரேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா வச்சிடறான் குதிரைக்கு மேல. நம்ம ஹீரோயின் சாக்கா பார்த்துட்டு இருப்பா. அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கேன், ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி குதிரையை ஏதோ பைக் ஸ்டார்ட் பண்ற மாதிரி குதிரையை எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு நம்ம ஹீரோனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அப்போ தலைவன் பாப்பான் நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாம இருக்கீங்க. அதில் அவன் என்ன செய்வான்டா, அல்லாக்கா ஏறியும் நம்ம ஹீரோனுக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்துருவான். நம்ம ஹீரோயின் சாக்கா பாப்பா, ஐயோ என்ன சென்னா நீ பெஸ்ட் என்ன சென்னா, அந்த கைத்தை தான் பிடிச்சி இழுத்துட்டு வரேன்டா, என்ன பின்னால் ஏறி உட்காந்துட்டான்னு நம்மளோட ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அதுவா, அது வந்து உங்களுக்கு எப்படி ஓட்டுறேன்னு கொஞ்சம் சொல்லித்தரேன், நான் அப்படி உட்காந்து சொல்லி தந்தீங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும் உங்களுக்கு, டக்குன்னு டக்குன்னு பழகிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் பாப்பா. அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சாஞ்சிக்கலுங்க எனக்கு மேலே, அப்பா கொஞ்சம் லேசாக பதட்டம் இல்லாமல் இருப்பீங்கன்றதுல அவன் குதிரையை ஆட்டுவான். அது ஓட ஆரம்பிச்சு நம்ம ஹீரோனுக்கா அள்ளு விடும். அப்போ திடீர்னு மாதிரி நம்ம ஹீரோயின் ஷாக்காயிருவா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பழவ ஆரம்பிச்சிட்டா குதிரை ரைடு பண்ணுறது. அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அந்த இடமெல்லாம். அந்த இடம் உண்மையிலேயே அழகா இருக்கு, அந்த அடிக்கிற காத்து எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு, இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு ஓலா அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பான் அந்த இடத்தை. அவங்க ரெண்டு பேரும் வந்து குதிரையில வந்து நிற்பாங்க, ரெண்டு இயற்கையை ரசித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த பிளேஸ் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு, நாங்கள் நினைச்சு கூடி பார்க்கல உங்களோட டச்சில் எப்படி ஒரு இடம் இருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா, எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் ஷாக்காயிருவான். எது எனக்கு தெரியாது, அது ஓகே, இந்த டச்சில் இருக்கிற உனக்கே தெரியாவா அப்படின்ற மாதிரி தலைவன் பார்த்துட்டு இருப்பான் முடிச்சுட்டு. அப்போ அவன் கீழே இறங்கிவிட்டு, உங்களோட கையை கொடுங்க நான் இறக்குறேன் இன்றைக்குல. நம்ம ஹீரோயின் தொப்புன்னு பாஞ்சிருப்பான் அந்த இடத்துல இருந்து. அவன் ஷாக்கா பார்த்துட்டு இருப்பான், இவக்கிட்ட போய் கையை நீட்டணுமா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்ப்பான். பார்த்துட்டு ஏதோ ஒன்று சொல்கிறான், அவனோட லைஃப்பில் ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு போல், அதை பற்றி அவன் பேசுகிறான். அதை ஒரு மாதிரி மறைமுகமாக நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் ஒரு எக்ஸ்பிரஷனும் காட்டியிருக்க மாட்டான், அதை அவன் கவனிச்சிருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஒன்றும் கவலைப்பட, எல்லார லைஃப்லையும் பிரச்சனைன்ற இருக்குதான், அதை நம்ம எப்படி சமாளிக்கிறத பொறுத்து அது வேறுபடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தீங்க. அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை விட்டு தள்ளுங்க, ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பாப்பா, இவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கீங்களே, அவன் நம்ம ஹீரோ நினைச்சிக்கிட்டு இருக்கான், இந்த பொம்பளை உண்மையிலேயே எல்லாரோட இருந்தும் டிஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோயினை. ஸ்மைல் பங்கமாக இருந்தியா? அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், என்ன ஒரு எக்ஸ்பிரஷனும் காட்டலை, அதே ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி தான் இருக்கு, நான் அப்படித்தான் திங்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தலைவன் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் வந்து வயல்வெளியில் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அதோடைய சாப்டர் முடியுது நண்பா. அடுத்த சாப்டர் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து நீங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.